நம்ம நேர்மையாக உண்மையாக இருந்து ஒரு விஷயத்தில் நம்ம தோற்று போகிறோன்னா கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வேறு லெவலில் செய்வோம். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நேர்மையாக உண்மையாக இருந்து தோற்று போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம அடுத்தடுத்து ஏதாவது ஒரு முயற்சி கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த முயற்சியில் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். லைஃப்பில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கஷ்டகாலம் வரும். கஷ்டகாலம் வரும்போது தான் நம்ம யார் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பில் வந்து கற்றுக்குவோம். அது நிறைய பேர் நம்ம சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம லைஃப்பில் அதுதான் உண்மை. எல்லாருக்கும் ஒரு கஷ்டகாலம் வரும். அந்த கஷ்ட காலத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு பாடம் என்ன தெரியுமாங்க? நேரத்தை வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபேமிலிக்காக அந்த நேரத்தை செலுத்தணும். நம்ம பசங்களுக்காகவோ நம்ம வீட்டுக்காரவங்களுக்காகவோ நம்ம ஃபேமிலிக்காண்டி அதை செலுத்தணும்னு வச்சுக்கோங்க. லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம். தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா? நம்ம வேஸ்ட் பண்ணி அவங்களுக்காக டைம் ஒதுக்குவோம். ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்க வேலையில் கரெக்டாக இருப்பாங்க. கொஞ்சம் நாள் கழித்து வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் ஏமாளி ஆகும். அவங்க செட்டில்டாக இருக்காங்க சரிங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நேரத்தை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். கடைசியில் வாழ்க்கையில் தோற்று போய் ஏமாந்து போய் நீங்கள் தான் ஏமாளியாக ஆவீங்களே தவிர அவங்க செட்டில்டாக நல்லாவே இருப்பாங்க. இது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டேன்.